இன்றைய விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு சுருக்கமான செய்திகளை பார்த்து விடுவோம். கண்டியில் பேரதிர்ச்சி. 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சொந்த சித்தப்பவான பௌத்த பிக்கு அதே நேரத்தில் மீண்டும் இருண்ட காலத்தை நோக்கி செல்கின்றதா இலங்கை? ரணிலின் எச்சரிக்கையை உறுதி செய்கிறது பொதுஜன பெரமுன. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பௌத்த பிக்கும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கொடுமை என்னவென்றால், கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சகோதரர் ஆவார். இவர் கண்டி பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரையொன்றில் கடமையாற்றி வந்துள்ளார். இவருக்கு உடந்தையாக இருந்த 29 வயதுடைய பெண்ணும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன் போது சந்தேக நபரான பிக்குவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் உடந்தையாக இருந்த பெண்ணை 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவித்துள்ளது. ஏற்கனவே அனுராதபுரத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறிய நிலையில் தொடர்ச்சியாக அரங்கேறும் பிக்குகளின் இந்த மோசமான செயல்கள் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக நாட்டை மீண்டும் இருண்ட காலத்துக்கும் வரிசை யுகத்துக்கும் தற்போதைய அரசாங்கம் தள்ளுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த பொருளாதார அபாய எச்சரிக்கை வெறும் அரசியல் அல்ல, அது கசப்பான உண்மை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். டாலரின் மதிப்பை 330 ரூபாவாக செயற்கையாக கட்டுப்படுத்துவதும் இந்தியாவுடனான பாரிய முதலீட்டு திட்டங்களை முடக்கியதும் முட்டாள்தனம் என அவர் விமர்சித்துள்ளார். இந்த அரசின் தொலைநோக்கற்ற கொள்கைகளால் நாடு மீண்டும் படுகொலியில் விழுந்தால் அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை மற்றும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெசில் ராஜபக்ச வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரை அழைத்து வர விமான நிறுவனங்கள் மறுப்பதாகவும் அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார்.